இங்க இந்த பெரியவர் அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே இவங்க கொடுத்த வரதட்சணை பத்தல சொல்லிட்டு இந்த பொண்ணை திரும்ப அனுப்பி வச்சிடறாங்க. இந்த வயசானவரும் மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் பேசினா, உன்னோட பொண்ணுட்ட நகையோ இல்ல பணமோ கொடுத்து அனுப்பிவிடு, அப்படி இல்லைன்னா உன்னோட பொண்ணை வீட்லயே வச்சுக்க, நான் என் பையனுக்கு வேற பொண்ணு பாத்துக்கிறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்பி விடுறாங்க. இவங்க இப்படி பேசுறதை கேட்டு மனசு கேட்காம ரோட்ல ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அங்க ஒரு கடைவாசல்ல ஒருத்தர் லாட்டரி டிக்கெட் சேல் பண்ணிட்டு இருக்காரு. சரி நம்மளும் வாங்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அந்த கடையில இருக்க ஒரு லாட்டரி சீட்டை எடுத்துட்டு, இந்த காசு மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா என் பொண்ணை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன், என் கஷ்டம் எல்லாம் போயிடு சொல்லிட்டு பணம் எடுக்கலான்னு போறாரு. பார்த்தா இவர்கிட்ட இருந்த பணம் எங்கேயே மிஸ் ஆயிருக்கும். இதெல்லாம் பார்த்தா அந்த லாட்டரி கடைக்காரரு அந்த லாட்டரி டிக்கெட் கொடுத்து, இப்ப இதை வச்சுக்கோங்க, பணம் இருக்கப்ப கொடுங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் வேணாப்பா, பணம் கொடுத்தே வாங்கிக்கிறேன், நான் வர வரைக்கும் இந்த சீட்டை மட்டும் பத்திரமா வச்சிருன்னு சொல்லிட்டு போறாரு. பார்த்தா அந்த வயசானவர் எடுத்த லாட்டரி டிக்கெட்டுக்கு 1.5 கோடி ரூபாய் பணம் விழுந்திருக்கும். அந்த லாட்டரி டிக்கெட்டை சேல் பண்ணவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சோ அந்த நேரம் பார்த்து அவர் ஒய்ஃப் கால் பண்றாங்க. இந்த டிக்கெட் நம்ம கிட்ட தானே இருக்கு, அந்த கிழவன் தான் வாங்காம போயிட்டால, நம்மளே வச்சுக்கலாம் சொல்றாங்க. அந்த வயசானவர் என்ன நம்பி தான் டிக்கெட்டை கொடுத்துட்டு போனாரு. அவருக்கு நம்ம துரோகம் செஞ்சா நம்ம நல்லாவே இருக்க மாட்டோம் சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு.